பாலாவை வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்க? எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாலாவை வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு வந்தாங்க, நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்கன்னு ஒரு பத்திரிகையில் கேட்க வேண்டிய கேள்வியா இது? வந்து வணங்கான பற்றி தவறான செய்தி வந்துட்டே இருந்தது. எனக்கும் பாலானனுக்கும் பிரச்சனை, பாலானனுக்கும் எனக்கும் பணத்தினால பிரச்சனை எனக்கு சொல்கிறாங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசாக இருக்குது, எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு சொன்னாங்க. நான் ஒன்று அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன், மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸு கொண்டு வரன்றதே பெரிய விஷயம். அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி நீங்கள் வரணும்ல, நீங்கள் வராமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னோம். இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் என்ன பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் உட்கார ஸ்டேஜில் இவங்க எல்லாம் தான் உட்காரணும். அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்க சொல்லுங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கட்டும், உள்ளே வர வேணாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஆக சிறந்த கதைகள் மட்டுமே இவர் தயாரிப்பில் அவதாரம் எடுக்கும் என்ற நம்பிக்கையை ரசிகர்களிடையே பெற்ற தயாரிப்பாளரும் இயக்குனருமான சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். இதெல்லாம் இருக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். நாட்கரப்போர் இந்த படம் வந்து எங்க ஊரை சேர்ந்த அண்ணன் வேலையிடம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. அவர் வந்து எங்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும் போது நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காக அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. இங்க வெற்றி தோல்வியெல்லாம் வந்து சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம், ஒன்னே அது நம்ம வெற்றி பண்ணணும், ஒரு ஓடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கோமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏத்துக்கவும் செய்யலாம், ஏத்துக்காமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம் சொல்றோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்றோம். மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை, சிறிய படங்களே இன்னைக்கு பெரிய கலெக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை நான் வேலை ஜனங்களுக்கு சொன்னது என்னன்னா, இங்க வர தயாரிப்பாளர்கள் 90% என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படத்துல அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும், அந்த படம் வந்து நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இழப்புகள் விட்டுருவாங்க. ஆனா ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், அந்த அனுபவம் தான் அவங்களுடைய முதலீடு. அப்ப என்ன பண்ணா நம்ம விட்ட இடத்துல இருக்க முடியாது, வெளிச்சம் இருக்கின்றதுக்காக வெளியில போய் தர முடியாது. அப்ப நம்ம தொடர்ச்சி இடத்துல நம்ம இந்த சினிமால தான் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்ததுக்கு, ஏன்னா அனுபவமே இல்லாம ஒரு தொழில், அனுபவமே இல்லாம ஒரே தொழில் வந்து தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம், யாராவது ஒருத்தர் கூட்டு வந்துடுவாங்க, கூட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த படத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைலாம் இல்லாம வேலைவாய்ப்பு வந்து தைரியமா ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி. உண்மையாவே நீங்க லக்கி. ஏன்னா வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரதான் நீங்க சேலஞ்ச், படத்தை எடுக்க எல்லாம் எடுத்துடலாம். அப்ப இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பா வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படமாக வேணும். தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாவில தொடர்ந்து அவர் பயணிக்கிறார். ஏன்னா கோபமே வராம அவர் கோவப்பட்டு அவர்கிட்ட நானும் ஒரு 6-7 மாசம் பாக்குறேன், கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது, சிரிச்ச மணிக்கே இருப்பாரு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் சிரிச்ச மணிக்கே இருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தை நடிச்ச லிங்கேஷா இருக்கட்டும், சுரேஷ் சாரா இருக்கட்டும், அபர்நிதி ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் தெளிவா பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அபர்நிதி மிக சேவை பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடு ஆயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது. அந்த அபர்நிதியை வந்து நாங்க வந்து நீங்க இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டது, தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசா இருக்கு, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு சொன்னாங்க. நான் ஒன்று அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடிச்சு பேசுறேன், மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்க கண்டிப்பாக வரணும்,
இங்க வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வரன்றதே பெரிய விஷயம். அப்ப நீங்க பப்ளிசிட்டி நீங்க வரணும்ல, நீங்க வராம இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னோம். இல்ல நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க. அதெல்லாம் என்ன பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜ்ல யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்றாங்க. நான் உட்கார ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசினாங்க. எனக்கு கோபம் ஆயிடுச்சு. என்ன அப்படி பேசுறாங்க? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஏதுனே தெரியாம அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து கூப்பிடுற ப்ரமோஷன் கூப்பிடுறாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க. அப்படி இவரும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க மாதிரி நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. சரி, இவங்களை என்னதான் பண்றது? நீங்க வர்றீங்களா வரலையா? நான் முடியாது சார், எனக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்குறதா நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணி பண்ணிக்கிறோம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க. சாரி சார், நான் தெரியாம பேசிட்டேன், அன்னைக்கு இங்க யாரும் தெரியாம பேசிட்டேன், சாரி நான் மன்னிச்சிருக்கேன், நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்லாம் வரேன், இதுக்கு இருக்குங்க சாரி பரவாயில்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் அடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஃபேமிலியான ஆளு வந்தீங்கன்னா உங்க சப்போர்ட் கொஞ்சம் யூஸா இருக்கு, வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்கு சொல்லுங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கட்டும், உள்ள வர வேணாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை. அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்க காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷனே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட நீங்க எதுக்கு சொல்றேன்னா, மற்ற தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இன்னும் கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க, இந்த வந்திருக்காங்க. நம்பிக்கை அவங்க பிசினஸ் கூப்பிட்டாங்க, வந்திருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் இல்லைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எல்லாரும் என்னை பத்தி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து வலைதனை வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதோ நல்ல படங்கள்லாம் நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கிருஷ்ணன் ஒரு படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இப்ப சொல்ற எழுதி வச்சுங்க, அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருசா பேசப்படும். அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா, எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுல வந்து ஓக்குறோம்லாம் தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து எனக்கு பெருசா நாட்டம் போகாது. அப்படிதான் நான் பண்றது. அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாட்கிற போது எனக்கு வந்து இதுல பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நான் மேமுக அவசரத்துல சொன்ன அந்த கண்டென்ட் மாதிரி இதுலயும் இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை அந்த இயக்குனர் தொட்டிருப்பாரு, அது நேர்த்தியாக கைச்சிருவாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை, இவங்கெல்லாம் உங்களை பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதைப்பான அனுபவம். சமீபம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசுறது, எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே. எனக்கு இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க, எல்லாருமே அண்ணன் தம்பியா போகக்கூடிய ஒரு சமீபமா ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பத்தி தவறான செய்தி வந்துட்டே இருந்தது. எனக்கும் பாலனுக்கும் பிரச்சனை, பாலனுக்கும் பணத்தினால பிரச்சனை எனக்கு சொல்றாங்க. கடந்து போறது என்ன பஞ்சாயத்து? ஒருவேளை பஞ்சாயத்து நீங்களே என்னோட தீர்த்து வச்சுட்டு போயிருங்க, எங்க பேருக்கு ஏதோ பஞ்சாயத்து சரி பரவாயில்ல நீங்களும் தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு எதுக்கு எழுதுறாங்க. இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூவா வந்திருந்தாங்க. அதே வார இதழ், ஒரு முன்னணி வார இதழ் இன்டர்வியூவா வர்றாங்க. அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்து. முன்னாடி எப்படி நீங்க பத்திரிகையாளர் என்னுடைய கேள்வி கேட்பீங்க, ஒரு கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க, அந்த நாங்களோட பதில இருந்து ஒரு துணை கேள்வி கேட்பேன். இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள். அந்த தரத்துலயும் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள். ஆனா ஒரு கேள்வி கேட்போம். நான் ரவி கண்ணன் சார்லாம் வந்து அவரை பார்த்து பிரமிச்சிருக்கேன், அவரோட கொஸ்டின்ஸ்லாம். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய. ஏன்னா எனக்கு சோசியல் மீடியா யாராவது ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் எழுதினா, கவிதா பரங்க ஆர்டிகளுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியா வந்து ஃபேஸ்புக்ல வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுவேன் என்ன எழுதுறாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு. இன்டர்வியூ வரும்போது ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்பெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது எழுதிட்டு வந்துடுது, அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அந்த கொஸ்டின் வச்சுட்டு ஒரு கேள்வி வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது, எல்லாத்தையும் பதில் சொன்னேன். கடைசி ஒரு கேள்வி கேட்டாரு, பாலாவை வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு வரீங்க? எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாலாவை வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு வந்தாங்க, நீங்க எப்போ ரோட்டுக்கு வரீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வி இது. நான் இதே கேள்வியை திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுட்டு அந்த பாரதிகள் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க? எனக்கு வந்து இன்னைக்கு இந்த மேடையில நான் வந்து உட்காந்துருக்கனால எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பேசும்போதுதான் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டும் மைண்ட்ல ஓடுது. எப்படி இப்படி கேட்கிறாங்க? ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறோம், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி இது? எப்படி இது ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இனிமேலும் அந்த பத்திரிகை, நான் பேர் நாகரிகங்கிறது நான் பேசுறத விரும்பல. இனிமேலும் அந்த பத்திரிகை பணிபுரிவர்களும் சரி, அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி, கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க. ஏன்னா இது எங்களை காயப்படுறது. எவ்வளவு வழி யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிக்கிறோம் நாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்கன்னு கேட்கறது. அதே கேள்வியை நீங்க வேற மாதிரி கேட்கலாம். பாலா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இவர் இந்த பத்தி இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன கேட்கறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எனக்கு ஆளுங்க. ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாம் உங்களுடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள், உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன், உங்களோட நண்பா பழகிறேன். என்னோட ஆளுங்க சார் எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்க வரும்போது, அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சு போயிருங்கன்னு சொன்னோன்னா சரி அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. எனவே இந்த நாற்கர போர் படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படம் வரணும். இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் நல்வாழ்த்துக்கள். நன்றி.